ஆதர்ஸ் ஃபுட் டெலிவரிங்களாங்க? எஸ் மேம். நம்மளுடைய டிசைன் அண்ட் ஜுவல்லரி ஷாப்க்கு 2 பீஸா டெலிவரி பண்ணிருங்க. ஓகே மேம். பீஸா என்ன ரேட் வருங்க சார்? ஒரு பீஸா 350 வரும் மேம். 2 பீஸா 700 மேம். பிளஸ் டெலிவரி சார்ஜ் 100 rupees மேம். ஓகே சார், நான் 800 ஜிபே பண்ணிட்டு சொல்றேன், நீங்க டெலிவரி கொடுத்துருங்க. ஓகே மேம். மேம் 5 காய் வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு தம்பி? ஒரு காய் 5 ரூபாய் மேம். இந்த பழம் 5 ரூபாயா தம்பி? 2 ரூபாய்க்கு தரையா? நான் 100 எலுமிச்சை பழமா வாங்கிக்கிறேன். வித்த காசில் தான் அம்மா அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்குதான் தம்பி 100 காய்க்கு 200 ரூபாய் தர்ற. நீ போய் அரிசி வாங்கிட்டு போ. 1 ரூபாயாவது சேர்த்து கொடுங்க மேடம், 5 பேர் இருக்கோம். அவ்வளவு கொடுக்க முடியாது. இந்த 200 ரூபாய் குடி, அதெல்லாம் உனக்கு கட்டுப்படியாது சரியா? அப்பா 200 ரூபாய்க்கு 100 எலுமிச்சங்காய வாங்கிட்டேன். நமக்கு நல்ல லாபம் இன்னைக்கு. இத பேக் பண்ணிருமா? எவ்வளவுமா? அந்த ஷர்ட் 350 ரூபாங்க சார். 350 ரூபாயா? அவ்வளவுக்கெல்லாம் போகாது. 100 ரூபா இந்தாமா. 100 ரூபா. 100 ரூபாயா? என்ன சார் அநியாயமா இருக்கு? மனசாட்சியோட கொஞ்சம் விலை கேளுங்க சார். மனசாட்சியோட தாமா கேக்குற. நீ 100 ரூபாய்க்கு தாமா போகு. நீ சொல்ற விலைக்கெல்லாம் இது போகாதுமா. சார் அந்த ரேட்டுக்கு எப்படி சார் வரு? ஏமா, கடையில 15 ரூபாய்க்கு விக்கிற எலுமிச்சுங்க உனக்கு 2 ரூபாய்க்கு கிடைக்கும் போது இந்த சட்டை 100 ரூபாய்க்கு வராதாமா? அந்த பையன்கிட்ட கேட்டேன், அவன் சரின்னு கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பையன் சரின்னு கொடுத்துட்டு போகலமா. அந்த பையன் வீட்டுல அரிசி வாங்கணும், அதனால வேற வழி இல்லாம கொடுத்துட்டு போயிட்டான். நானும் அப்படியே இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒண்ணுக்குமே ஆகாத அந்த பீஸாவை 800 ரூபா கொடுத்து நீ வாங்குற. ஆனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு பையன் வந்து இந்த எலுமிச்சங்காயை உங்கள்கிட்ட கொடுக்குறா. 1000 ரூபாய் மதிப்புள்ள இந்த எலுமிச்சங்காய வெறும் 200 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்குறேன். நீ மட்டும் இல்லம்மா, உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கிட்ட, பெரிய பெரிய கடைகிட்ட எல்லாம் உங்க தாராள மனசை காட்டிடுவீங்க. ஆனா இந்த மாதிரி ரோட்டு கடையில் இருக்கிற அப்பாவி மக்கள்கிட்ட தான் உங்க சிக்கனத்தை காட்டுவீங்க. போங்கம்மா, நீங்களும் உங்க சிக்கனத்தை தூக்கி குப்பையில போடுங்க. வித்த காசில் தான் அம்மா அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. 1 ரூபாயாவது சேர்த்து கொடுங்க மேடம், 5 பேர் இருக்கோம். தம்பி இதுல 1000 ரூபாய் இருக்கு, நீ வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போ. இனிமே எதா இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் வாங்கிக்கிறேன். அன்புக்கு உறவும் இல்லை, பாச